ஒரு பெண்ணை தவறான பார்வை கொண்டு பார்ப்பவன் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். ஒரு பெண்ணை தவறா பார்க்கறானா அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும். இவனுக்கு மட்டும் இல்ல, பார்க்குமாறு நடந்து கொண்டு அந்த பெண்ணின் மீதும் சாபம் உண்டாகட்டும். இதுதான் இன்னைக்கு ஆடு. இன்னைக்கு டிவில ஆடு என்ன, ஒரு சோப் போடுவாங்க, எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டான். ஏமா சோகமா இருக்கா, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அந்த கிரீம் தடவுமா, பார்த்தோன்னே என்ன எல்லாரும் பார்க்கறாங்க. இது இனிமே இதுதான் என் கிரீம். எப்படி கேவலமா இல்ல? அப்படி எப்படி ஒரு சாக்லேட், அந்த சாக்லேட் சாப்பிட்டோன்னா பெண்கள்லாம் அவன் பின்னாடியே போயிடுறாங்க. இதெல்லாம் பெண்கள் முன்னேற்றுறது. அடுத்து என்ன, பாடி ஸ்ப்ரே. இப்படி பாடி ஸ்ப்ரே அடிச்சா பெண்கள்லாம் அவன் பின்னாடியே வராங்க. கேவலமா இல்ல இது? இதனால என்ன ஆகும் தெரியுங்களா? ஆணுடைய சிந்திக்கும் திறன் மட்டுப்படும். ப்ரொடக்டிவா ஆண் யோசிக்க மாட்டான். இந்த காம உணர்வு மட்டும் தூண்டி விட்டுட்டீங்கன்னா ஆண் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவா யோசிக்க மாட்டான். அதனால மிகப்பெரிய இழப்பு அந்த சொசைட்டி. ஆக்கப்பூர்வமா செய்யற வேலைகள் எதுவுமே நடக்காது. இந்தியா ஏன் டெவலப் ஆக மாட்டேங்குது தெரியுங்களா? இந்த ஆபாசம் பெருகி, இந்த கேளிக்கைகள் பெருகி, பெண்கள் பின்னாடி இன்னைக்கு இளைஞர்கள் சுத்துறாங்க. அதனாலதான் பாஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. பெண்கள் ஏன் பாஸ் ஆகுறாங்க? அவங்களுக்கு அவ்வளவு எஃபெக்ட் ஆகாது. அவங்க பாஸ் ஆயிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு படிப்புல கவனம் செலுத்துவாங்க. ஆனா ஆண்னால பக்கத்துல ஒரு பெண் உட்கார வச்சா படிப்புல கவனம் செலுத்த முடியாது.